செஞ்ச கேசரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி இந்த கேசரி செய்யலாம்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் நிறையா ரவை எடுத்துக்கணும். நம்ம எந்த டம்ளர் ரவை எடுக்கிறோமோ அதே டம்ளர் தான் எல்லாத்தையும் அளக்கணும். சர்க்கரை வந்து 2 டம்ளர் அளக்கணும். 1 டம்ளர் ரவை எடுத்தால் 2 டம்ளர் சர்க்கரை எடுக்கணும். 2 டம்ளர் சர்க்கரை எடுத்ததுக்கப்புறம் அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுக்கணும். இதுதான் ரேஷியோ. 1:2:3. அதுக்கப்புறம் தேவையான முந்திரி எடுத்துக்கணும். திராட்சை தேவைன்னா போட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு 50 இல்லைன்னா எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் ஃபுல்லாக நெய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சர்க்கரையும் கொட்டிடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் முந்திரி ஏலக்காயெல்லாம் தூவி விட்டு எடுத்தால் கேசரி ரெடி. ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள் வீட்டில். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இது மாதிரி ரெசிபிக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.